கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வேதாகமத்தில் கேள்வியும் பதிலும். உங்கள் பதில்களையும் கருத்துக்களையும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று வேதாகமத்தில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இருந்து கேள்விகள் மற்றும் பதில்களை நாம் பார்க்கலாம். பகலில் உஷ்ணமான வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தது யார்? ஆபிரகாம். மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமை பார்க்க வந்த புருஷர் எத்தனை பேர்? 3 புருஷர்கள். ஆபிரகாம் சாராளிடம் எத்தனை படி மெல்லிய மாவு எடுத்து அப்பம் சுடச் சொன்னார்? ஆபிரகாம் சாராளிடத்திற்கு போய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். ஆபிரகாம் புசிக்க அவர்கள் முன்பாக எவைகளை வைத்தார்? வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்தார். சாராள் தன் உள்ளத்தில் ஏன் நகைத்தாள்? என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவரும் நான் கிழவியுமாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று. சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று ஏன் மறுத்தாள்? சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வான் ஏன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கர்த்தர் கூறிய போது, கர்த்தர் நான் செய்ய போகிறதை யாருக்கு மறைப்பேனோ என்றார். கர்த்தர் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்றார். ஏன் கர்த்தர் சோதோம் கொமராவை அழிக்க வந்தார்? சோதோம் கொமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும். ஆபிரகாம் கர்த்தரிடம் யார் நிமித்தம் துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ என்றார். லோத்தின் நிமித்தம். ஆபிரகாம் ஆண்டவரிடம் கடைசியாக எத்தனை நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ என்றார். 10 நீதிமான்கள் அங்கே இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ என்றார். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.